நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடேனை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளின் கனவுகளை சுமந்து கொண்டிருக்கும் இந்த மேடையில் இப்பொழுது 7 போட்டியாளர்கள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 போட்டியாளர்களும் இந்த வாரம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருப்பது திரை இசையின் முடி சூடா மன்னர் MSV ஐயா அவர்களின் இசையைத்தான். வார்த்தைகள் இவரது மெட்டுக்குள் உட்கார ஆசைப்படும். இசை இவரின் மாய வலையில் சிக்கிக்கொள்ள காத்திருக்கும். இசை கருவிகள் இவர் மீட்ட தவம் கிடக்கும். இந்த வாரம் முழுதும் நம்ம வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு இமோஷன் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒவ்வொரு உணர்வை பாடல்கள் மூலியமா அவருடைய இசை ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வெளிப்படுத்தியிருக்கு. அதுதான் நம்ம குழந்தைங்க வந்து தேர்ந்தெடுத்து இந்த வாரம் முழுக்க பாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னையோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும்னா லெட்ஸ் வெல்கம் நம்மளோட 4 முக்கியமான நபர்கள். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. என்றென்றும் புன்னகையுடன் கானக்குயில் சித்ராமா. எவர் பப்ளி சுபாஜி. And our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Ananth Vaidyanathan. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கட்டும், சோகமான தருணமா இருக்கட்டும், ஒரு காதல் வலையில சிக்கிக்கொண்ட அந்த இளைஞனா இருக்கட்டும், எல்லாருக்குமே இவருடைய பாடல் வந்து ஒரு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடாவே அமைஞ்சிருக்கு. ரைட்? சோ இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் காத்திருக்கா இந்த வாரத்துல? எஸ் மாகாபா, ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த பிரம்மாண்டமான மேடைக்கு மறுபடியும் நம்மளோட குழந்தைகளை ஆசீர்வதிக்க, அவங்கள வந்து என்கரேஜ் பண்றதுக்கு நம்மளுடைய evergreen, the one and only legendary இசை ஜாம்பவான், இசை சக்கரவர்த்தி, மெல்லிசை மன்னர் திரு MS விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு பாக்கியம் கடவுளோட அனுகிரகத்தில் எனக்கு கிடைச்சது. உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம். வாழ்க 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 சார். அந்த பாக்கியம் எங்கள் எல்லாருக்குமே தான் கிடச்சிருக்கு. வணக்கம். இந்த மேடைக்கு வந்து நீங்கள் திரும்பவும் வந்திருக்கீங்க குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு. உங்களோட அந்த கோல்டன் டச்னால தான் இந்த சீசன் வந்து இவ்வளோ அமோகமாக போயிருக்கு. அண்ட் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களோட குழந்தைகளுக்கு இப்படி ஒரு கைடிங் ஸ்டாராக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் உள்ள முழுக்க இங்கே தான் இருக்குமா. என்னுடைய சந்தோஷம் முழுக்க இந்த மாதிரி மியூசிக் செக்ஷன் பார்க்கும்போது தான் நான் திருப்பி புனர்ஜென்மம் எடுக்கிறேன். உண்மையில் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து உங்களுடைய எவர்கிரீன் மெலடிஸ் பாடல்களை தேர்ந்தெடுத்து பாட போகிறாங்க. சந்தோஷம் சந்தோஷம். அவங்கள நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகேன். சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இன்னைக்கு உங்களோட பாடல்களை குழந்தைங்க பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. பாட சொல்லலாமாங்களா? கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி வெரி மச். ஸோ முதல்ல வந்து காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறது யார் மாகா? SSJ10 கௌதம். Let's give it up for Gautam. வேறறிந்த
கௌதம் அக்கா அழகா தத்துவ பாடல்களை இன்னைக்கு உங்களோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸோட ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. எம்எஸ்வி ஐயா சொல்லுங்க, இவருடைய பாடல் எப்படி இருந்தது? கௌதம் எப்படி பாடினார் இன்னைக்கு? ஒரு உண்மையான விஷயம் சொன்னார். நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை தான். அது இப்படி ஒரு பாட்டு இந்த மேடையில் கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த பாட்டு போட்ட ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது. சந்தோஷம். நல்லா பாடினார். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. ஜட்ஜஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ்? எம்எஸ்வி சார் பேசின பிறகு நாங்கள் என்ன பேசுகிறதுன்னு தான் யோசனை பண்ணுறோம். கௌதம் நல்ல சாங் செலெக்ஷன், ரொம்ப நல்லா பாடிங்க கௌதம். தேங்க்யூ மேம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ழா எல்லாம் இன்னும் லா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவ்வளோதான், மீதியிலுமே நல்லா பண்ணுங்க. மேலே நோட்ஸை ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்த மாதிரி இருந்தது இந்த சாங்கில், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ மேம். கௌதமா, மேம் எம்எஸ்வி ஐயா வந்தாரோ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிடுத்து. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நீ லேஸ் அப்படி ஆடின, ரிலாக்ஸ்டாக பாடியிருக்க, நீ நல்லா என்ஜாய் பண்ணி பாடியிருக்க. அவருக்கு நீங்கள் வந்து அன்பளிப்பு கொடுத்துருக்கீங்க உங்களோட பாட்டை. அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ மேம். கௌதம், சார் சந்தோஷத்தில் சரணத்தில் ஒரு 2 இடத்துல சுருதி விட்ட. சந்தோஷத்தில் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆக மொத்தத்தில் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸு இங்கே உட்கார்ந்ததுனால நாங்கள் சொல்லி ஆகணும். ஐயா மன்னிக்கணும், வேறு வழி இல்லை. நாங்கள் சந்தோஷமாக சொல்லுங்க சாமி. பயமாக இருக்கு சொல்லு. இது வந்து பல பேரோட கனவு. அதாவது அவரை வந்து கண்ணார பார்த்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு மாதக்கணக்காகும். அது யேசுதாஸ் அவர்கள் சொல்லி எனக்கு தெரியும், எஸ்பிபி அவர்கள் சொல்லி எனக்கு தெரியும். நான் அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் சென்னைக்கே வந்தேன். ஸ்வரம் எப்படி எழுதுனான்றது சாருடைய ஆர்கெஸ்ட்ராவில் தான் ஒர்க் பண்ணி அசிஸ்டண்ட்டாக நான் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் தெலுங்கில் பிஸி மியூசிக் டைரக்டர்கிட்ட நீ அங்கேருந்தா இன்னும் ஷைனாவே அப்படின்னு சொல்லிட்டு அம்ச மகான். அவர் முன்னாடி நீங்கள் பாடுறதே ஒரு பெரிய அவார்டு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. இந்த ஏஜில் நீங்கள் சார் உங்களை பார்க்கறதுக்கே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ஐயா. முன்ன பார்க்கறதுக்கு நான் எனக்கு கொடுத்து வைக்கணும். ஐயா ஐயா ஃபுல்லாக சொல்லு. இவ்வளோ நல்லா பாடுனீங்க, வெரி குட். அதாவது இவர் எனக்கு பார்க்கும்போது நான் சின்ன வயசில் இவர் வயசில் தான் நான் பாட வந்தேன். ஆனே எனக்கு அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி என்கரேஜ்மெண்ட் இல்லை. இப்போது ஒன்றுமே கிடையாது. அந்த மேடையே கஷ்டப்பட்டு போய் சான்ஸ் கேட்டு இப்போ வந்து உங்களை மாதிரி எல்லாம் ஒடுங்கலாம் சந்திச்சு நேராக பாடுறதுக்கு கொடுத்து வச்ச பாக்கியமே பெரிய பாக்கியம். அதனால் வர்ற குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி நல்லா பாடணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல வழி தெய்வம் காட்டுவார், நம்பிக்கையும் இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. நீ எங்க வீட்டு பிள்ளை, ஆஹா, இது ஊரா இல்லை உண்மை, நீ எங்க வீட்டு பிள்ளை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாளாக அமைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்தோட சிரிப்போட ப்ளீஸ் டேக் யூர் சீட். கண்ணா, ஆல் தி பெஸ்ட் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அண்ட் இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறது மெல்லிசை மன்னரின் மனதை மயக்கும் பாடல்கள் சுற்று. இன்னைக்கு வந்து தத்துவ பாடல்கள் தான் நம்ம குழந்தைகள் பாடி நம்ம கேட்டுட்ருக்கோம். தத்துவ பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே கவியரசு கண்ணதாசன் சார் அவர் ஞாபகத்துக்கு தான் வரும். அவ்வளோ அழகான அருமையான தத்துவம் புரிந்த பாடல்கள் நமக்காக கொடுத்துருக்காரு. அண்ட் அவரை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிற இந்த தருணத்தில் அவருடைய மகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் ado, let's welcome the renowned lyricist வைஷாலி கண்ணதாசன் அவர்கள். ஹலோ ஷாலி, வணக்கம். வணக்கம். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இந்த மேடையில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பவனா, நிறைய பேசலாம், ஆனால் நிறைய பேசுகின்ற மேடை இல்லை, இது நிறைய பாடுகின்ற மேடை எனக்கு தெரியும்.
எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார் என்று கேட்டார்கள். நீங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது ஒன்று தான். அப்பாவோடு ஏறத்தாழ ரொம்ப சில வருடங்களே அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. ஆனால் அப்பா இன்னைக்கும் தட் சோல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மா நீடித்து நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்கின்ற சாட்சி திரு MS விஸ்வநாதன் அவர்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் உள்ளே போக ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, எனக்கு MSV ஐயாவுடைய அவர்களுடைய பிள்ளைகள் எனக்கு சொன்ன ரொம்ப அழகான ஒரு விஷயம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பாட்டு கம்போசிங்லாம் நடக்கும்போது இந்த சின்ன சின்ன பிரேக்லாம் கிடைக்கும்ல, அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு அவங்க டாக்டர் சொன்னது என்னென்னா, அதை பார்த்து எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னா, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக ஓடி பிடிச்சி குழந்தைகள் மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்களாம். இதை கேட்டதை எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இசை ஒன்றும் கடினமான சூழ்நிலையில் உருவாவதல்ல, அது காதலும் பாசமும் நேயமும் கருணையும் உள்ள இடத்தில் உருவாவது என்பதற்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள் இந்த இருவர். அது சத்தியம். ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன். அப்பா சொன்னாங்க நிரந்தரமானவன் அழிவதில்லை அப்படின்னு. அது எவ்வளோ ஒரு வீரியமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது காலம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. அவருடைய மகள் நான் சொல்கிறேன், நீங்களும் நிரந்தரமானவர், அழிவதில்லை. எந்த நிலையிலும் உங்கள் இசைக்கு மரணமே கிடையாது. சத்தியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வீட்டில் என்னுடைய மகன்கிட்ட நான் பேசுகிற லாங்குவேஜ் குழந்தையோட லாங்குவேஜ் தான். ஏன்னா அவர் லாங்குவேஜில் நான் குழந்தை மாதிரியும் அவர் எனக்கு ரொம்ப பெரியவர் மாதிரியும் அட்வைஸ் பண்ணுவார். நீங்கள் நம்பினா நம்புங்க, இல்லைனாலும் விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் சத்தியம், எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா குழந்தை மாதிரி பேசுறதுக்கு? உங்கள் நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு பெண். யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு கெஸ் பண்ணலாமா? எஸ், எக்ஸாக்ட்லி. யாழினி. யாழினின்ற அந்த குழந்தை நான் ரொம்ப சோகமாயிட்டேன் அப்படிங்கிற அந்த ஹை பிபி லோ பிபி அந்த வீடியோ யாருமே மறக்க மாட்டாங்க. இதே நிகழ்ச்சி தான், ஆனால் வேற சீசன். வேற சீசன். நீ சோகமே ஆக வேணாமா, சந்தோஷமாவே இரு. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஷாலி. விஷாலி எவ்வளோ கூர்மையாக நம்ம பசங்க ஒவ்வொருத்தரையுமே நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கும் தெரிய வருது. நம்மளையும் தான் ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும். ஓகே, ஸோ காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸை கொடுக்கறதுக்கு நம்ம பசங்க ரெடியாக இருக்காங்க. தத்துவ பாடல்கள் இப்போ அப்படியே அள்ளி வீச போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு 2 வீக்ஸ் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சு. ஃபுல்லாக போயிட்டு ஊர் கேட்பாங்க, இதுக்கு ரொம்ப கஷ்டமான பாடல் இந்த தெருவில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு பிடிச்சிட்டு பாடுவாங்க. ஸோ எந்த பாடல் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாச்சும் வெல்கம் SSJ07 சுகன்யா. தெரிந்த மனமே
ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு சாங். ரொம்ப டிஃபிகல்ட்டான இந்த உனக்குலேயும் ட்ரிக்கி சங்கதிஸ் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணீங்க சுகன்யா. இந்த சாங்கோட ஃபீல் ரொம்ப நல்லா வந்தது. இன்னும் ஒரு சில இடத்துல உனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்கலாம் சங்கதிகளுக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு தோணலை. ரொம்ப நல்லா பண்ணீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. சுகன்யா அழகா இருந்ததுடா, ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ. எவ்வளவு ஸ்பேசஸ் கொடுத்த நீ, ஒரு அவசரம் இல்லாமல், ஒரு நோ ப்ரூவிங் எனி பாயிண்ட் டு எனிபடி, நோ ப்ரெஷர். வண்டர்ஃபுல். தேங்க்யூ. சுகன்யா, சார் இந்த சாங்கில் ஒரு ஃபார்மெட்டு, ஒரு நுணுக்கமான சங்கதிகள் ஒரே ஃபார்மெட்டில் பண்ணியிருக்காங்க. நீ அது கவனிச்சிருக்கியா? அதாவது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு புதுமையான ஒரு நுணுக்கமான சங்கதி அந்த வாய்ஸில் கரெக்டாக வரும். அப்படின்னா அந்த சிங்கருக்கு ஏற்ற சங்கதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பாட்டில் கொடுப்பார் அந்த மகான். அது வந்து கண்ணார பார்த்தேன் நான். 2 லைன் பாடுங்களேன் நீங்கள் ப்ளீஸ். உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் பழி வாங்குறாரு சார். பயப்படாத, நான் இருக்கேன். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. எதுக்கு பாட சொன்னா, நான் வந்து சுகன்யாவை அந்த மாதிரி நீ பாடணும் அப்படின்னு கேட்கல. நீ வந்து இந்த மாதிரி பாட்டு அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்ணு. அவர் முன்னாடி இந்த மாதிரி கேட்குறதுக்கு எவ்வளோ சுகமாக இருக்குமோ பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமான பாட்டு நீ வந்து நீ அட்டெம்ப்ட் பண்ணி சந்தோஷப்படுத்துறதுக்கு. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். இரண்டாவது சாக்லேட் ஷவர் இந்த வாரத்துல you're on a roll. எம்எஸ்வி ஐயா கிட்டே கேட்கலாமா அவங்களோட பாடல் எப்படி இருந்ததுன்னு? சார் எப்படி பாடினாங்க சுகன்யா? நல்லா பாடினாங்க. அந்த பாட்டுங்க தப்பாக போயிடுமோன்னு கவனத்தில் பாடலானால இன்னும் கொஞ்சம் அசால்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக பாடணும், தப்பாக ஆகாதுன்னு நினச்சி பாடணும். அப்படி பயந்து பாடின மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பாடினாங்க. தேங்க்யூ. இப்போ பயப்படாமல் நீங்கள் போய் ஐயா கிட்டே இருந்து உங்களோட ஹேம்பர் வாங்கிக்கிறீங்களா? கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லர் ஹேம்பர். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சுகன்யா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினைக்கவே இல்லை இப்படி பாடுவேன்னு. அண்ட் சொல்ல முடியல. ரொம்ப நாங்கள் எல்லாரும் பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்படி. விஷாலி கண்ணதாசன் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள், சுகன்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அந்த பாட்டை வந்து யார் பாடினாலுமே அவங்களுக்கு மார்க் வாங்கி கொடுத்துரும். அது ஒரு அருமையான பாட்டும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து படர தெரிந்த பனியே உனக்கு மறைய தெரியாதா. நீங்கள் கேட்கலாம், பனி மறைஞ்சு போயிடும்ல. அப்போ ஏன் கவிஞர் அப்படி கேட்குறாரு? பனி என்பது அதனுடைய இயல்பு என்னன்னா, நீ வந்த சில நொடிகளில் அது மறைஞ்சு போயிடும். அப்போ மறையாமல் இருக்குன்னா அந்த சீதோஷ்ண நிலை அதே குளிர்ச்சியில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் அது மறையலை அப்படிங்கிறது பொருள். இந்த உட்பொருளில் புகுந்து பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா, அவளுடைய நிலையிலேருந்து கொஞ்சமும் மாறாமல் அவள் சோகத்தில் அப்படியே உறைஞ்சி போயிருக்காங்கிறதுனால தான் அந்த வரிய கவிஞர் அங்கே போட்டிருக்கணும். அதுதான் அந்த காரணம். ரொம்ப அழகான. நான் இப்போ யோசிக்கிறேன், அதே நேரத்தில் இப்போ அவங்க பாடினாங்க, அதை பற்றியே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். வாணி ஜெயராம் அவர்களை பற்றி அப்பா சொல்லும்போது, அவருடைய குரலை பற்றி விவரிக்கும் போது, ஒரு வீணையிலிருந்து எழும் ஒலியை போன்ற குரல் வாணி ஜெயராமுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய குரல் எப்படிப்பட்டது அப்படின்னா, சித்தாரிலிருந்து சிந்தி தெரித்த ஒலியை தங்க கிண்ணங்களில் விழுந்து ஜலதரங்கம் வாசித்தது சித்ராவின் குரல் என்று சொல்லுவேன். சுகன்யா, வாழ்த்துக்கள். உன்னுடைய அந்த கம்பீரம்,
உனக்கு கொஞ்சம் ஆட்டிடியூடும் இருக்குது, நீ விட்டு கொடுக்காத, அதோடையே தொடரு. ஏன்னா உங்ககிட்ட திறமை இருக்குது. திறமை இருக்கிறவன்ட்டு ஞான செருக்கு இருக்கணும். வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கண்ணா. 2 சாக்லேட் ஷவர்ஸ் பிரகதிக்கு அப்புறம் நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. குட் லக் டு யூ கண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. இன்னைக்கு MSV ஐயா முன்னாடி நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா யூ வர்க்ட் அண்டர் ஹிம் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அவர் வந்து நான் இருக்கேன், நீ எவ்வளோ தூரம் வேணும்னா ட்ராவல் பண்ண அப்படின்ற ஒரு தைரியம் சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்ட் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த வகையில் அவர் வந்து அந்த வார்த்தை எனக்கு சொன்னதில் நான் வந்து அம்மா அப்பா எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு என்னுடைய படிப்பு என்ன ஆக போகிறேன்னு தெரியாது சென்னையில், நீ டெஃபினட்டாக ஒரு நாள் நல்ல இடத்துல இருப்ப அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னதுக்காக வந்து அவர்கிட்ட 2.5 வருஷம் என்னை வந்து சொந்த பிள்ளை போல பார்த்து ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணார். அதுக்கு அவர் முன்னாடி பாடுறது ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு பக்தி எல்லாம் சேர்ந்த மரியாதை. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் மனோஜி. MSV ஐயா, நான் வந்து அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். விஷாலி அவங்க வந்து இங்கே வரும்போது சொல்லியிருந்தாங்க, நீங்களும் கண்ணதாசன் ஐயாவும் ஓடி பிடிச்சிட்டு விளையாடிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். அப்படி இல்லை, எங்கள்கிட்ட சில வீக்னஸ் இருக்குது, அது அவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இடுப்பில் குத்து அது என்ன கிச்சு கிச்சு பண்ணுவார். நான் ஓடி ஓடி உடஞ்சிருவேன். நான் கசாமச்சாலும் பேசுவேன், அதை அவர் ரசிப்பார் பாவம். இப்போ இந்த வீக்னஸ் ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது, அதுவும் நம்ம பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே. எதுங்க இந்த வீக்னஸை சொல்லிட்டீங்க. அவங்க யாரும் வர மாட்டாங்க. நான் அப்போ குழந்தை ஆகிட்டேன் இல்லை, அதனால வரமாட்டாங்க. அப்போ குழந்தையா இல்லை, நான் இப்போ குழந்தை ஆகிட்டேன், வரமாட்டேன். 2 பேரும். உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? நீங்க எவ்வளவு குழந்தையா இருந்திருக்க கூடும், இன்னைக்கு எழுந்து வந்து உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு இசை சாம்ராஜ்யம் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறதுன்னா இதெல்லாம் கால சங்கல்பம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்களும் நானும் எழுதி வைக்கிறேன். உங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருவேன், பேசாம வாய முடிட்டேன், வாய முடிட்டேன்.
இன்னைக்கு தத்துவ பாடல்களை நம்ம குழந்தைங்க தேர்ந்தெடுத்து இந்த மேடையில அவருக்கு முன்னாடி பாடிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அந்த தத்துவ பாடல்களை பாடுவதற்கு ஒரு பயங்கர தத்துவமான ஒரு தம்பி வரார். ஓஹோ, ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் SSJ01 Dream. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தாரா, தெய்வம் செய்து பாவம் இது கோடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி, ஆதி வீடு அந்தம் காடு இது நான் என்ன, அடியே நீ என்ன, ஞானம் பெண்ணே வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, மண்ணை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி, உண்மை என்ன பொய்மை என்ன, இது தேன் என்ன கடிக்கும் தேன் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தேங்க்யூ ஜெயந்த் மேம். தாசண்ணா பாடின ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு நீ ரொம்ப நல்லா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கே ஜெயா. தேங்க்யூ மேம்.
தாசனாவே எம்எஸ்வி சாரோட இசையில் ரொம்ப ரசித்து பாடின பாடல் இதுன்னு அவரே பேசி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட வயசுக்கு நீ எப்படி பாட முடியும் அப்படி நல்லா தான் பாடியிருக்கேன். ரொம்ப ஈஸியான பாட்டே கிடையாது. தேங்க்யூ ஜெயந்த் மேம். டம்மனக்கு நட்டக்கான கட்டானக்கு நட்டக்காட்டக்கான்னு கேட்டு நிதானமாக ஒரு பாட்டு உங்களோட வாய்ஸில் கேட்கறதுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது. தேங்க்யூ. வெரி நைஸ் லிஸ்னிங் டு இட். கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. ஜெயந்த் சார். அண்ணே தெலுங்கு பையன் அப்படியா? புக் இல்லாமல் ஞானம் பெண்ணு அப்படின்னு பாடும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லை, பட் அவன் மனப்பாடம் பண்ணி இந்த டவுட்டாக பாடினார். டவுட்டாக பண்ண மாதிரி எனக்கு ஃப்ரீயாக நல்ல சந்தேகம்லாம் பண்ணினாக்கா நல்லாயிருக்கும். இனிமேல் ட்ரை பண்ணுறேன். சந்தேகத்தோடு பண்ணினாக்கா தப்பாக வரும் வார்த்தைகள். சத்தியமாக. அதாவது இன்றைக்கி இவன் ரொம்ப ஃபோர்ஸ் சாங்ஸ் தான் பாடுவான். இன்றைக்கி இவ்வளவு மெலடி சாங் எடுத்து நீ இவ்வளவு என்ஜாய் பண்ணி பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். வீதி இருக்கு அந்த லைன் ரொம்ப அழகாக பாடினானே. தேங்க்யூ சார். அண்டு சரணங்களில் சின்ன சின்ன சங்கதிகள் எல்லாம் நுணுக்கமான சங்கதிகள் நீ என்ஜாய் பண்ணி பாடிருக்க. அதனால் நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். தேங்க்யூ சார். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு விஷாலி கிட்ட கேட்கலாம். ஒரே ஒரு இடத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி அது விட்டுட்டேன். அது விடாத கண்ணா. ஏன் தெரியுமா? என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சின்ற வரி ஒரு 100 பாடல்களுக்கு சமமான ஒரு வரி. அதனால எந்த வரியும் விட்டுற வேண்டாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், உன் குரலில் ஒரு அற்புதமான கர்வம் தெரித்தோடுகிறது. நீ சத்தியமாக ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் ஒரு கருப்பு வைரம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் வைரமா இருக்கே. Congratulations once again. Thank you. Please take your seat. எம்எஸ்வி ஐயாவுடைய இசையமைப்பில் தத்துவம் நிறைந்த பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா விஷாலி கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்கீங்க விஷாலி. யூஸ்வலாக ஆண்கள் கிட்ட உன் பேச்சால நீ மற்றவங்களை மயக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் கிட்ட உங்க அழகால மற்றவங்களை மயக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்க பேச்சாலையும் சரி அழகாலையும் சரி இன்னைக்கு எல்லாரையுமே மயக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஆக்சுவலி அவர் நிறைய பேச மாட்டேன்றார் இப்பெல்லாம். காரணம் என்னன்னா, என் இசை பேசிட்டு இருக்கு, நான் ஏன் பேசணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நடுவில் நான் பேசும்போது வாயமுடுன்னு செல்லமா சொன்னார், அப்பா சொல்ற மாதிரி. அதனால இது பேச்சையும் தாண்டி ஒரு கவிதை உங்களுக்காக இந்த நல்ல நாளில் கொடுக்கணும் அப்படின்னு என் வீட்டில் என் கணவர்கிட்ட சொன்ன போது அவர் கடைசி 4 வரிகளை இனி ஒருவரால் எழுத முடியாதுன்னு சொல்லி அவருக்கு எனக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட். ஆனால் இதை எல்லாரும் கேட்கும்போது அதை அவங்க உணர்வாங்கன்னு நான் நம்புறேன். அதை உங்களுக்காக நான் படிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெய்வம் ஒன்று இசை பயின்று மனிதனாக வந்தது. மெய் தவத்தை பூமி மீது நாதமாக தந்தது. கையிரண்டின் மையமெங்கும் தங்கரேகை ஓடுது. இந்த கண்ணிரண்டில் கூடுகட்டி ராக தாளம் வாழுது. இன்னும் கோடி ஆண்டு காலம் மனித ஜீவன் வாழலாம். எத்தனையோ பேர் பிறந்து இசை அமைத்தும் பாடலாம். உன்னை போல உயிர் குழைத்து மெட்டமைக்க முடியுமா? ஒரு உண்மையோடு மாயை மோதி பேரம் இங்கு படியுமா? காத்திருக்கும் கடவுளை நாம் கண்டதில்லை நேரிலே. அது கண்ணிமைக்கும் நேரம் பார்த்து வந்தது பார் தேரிலே. பெட்டி ஒன்றை கையில் தந்து பாடு ராகம் என்றது. உன் பெரிய குரலை கோயிலாக்கி குடியிருந்து கொண்டது. இந்த கடைசி 4 வரி. 3 தமிழ் போற்றும் தெய்வம் முருகனென்று ஆனது. மூப்பிலாத ஆன்ம தெய்வம் இயேசு என்று ஆனது. நல்லொழுக்க தெய்வம் ஒன்று நபிகள் என்று ஆனது. இன்று நான் உரைத்தேன் இசையின் தெய்வம் விஸ்வநாதன் ஆனது என்று சொல்லி. இது உண்மையிலேயே சத்தியமான ஒரு வார்த்தை. இசையின் தெய்வம் விஸ்வநாதன் ஆனது என்ற வார்த்தை விசாலியால் வரவில்லை, அது கண்ணதாசனால் வந்தது. அதனால்தான் இந்த கவிதையை நான் எழுதி முடிக்கும் போது, ஐயா கண்ணதாசனின் சாட்சி கூறலாய் விசாலி கண்ணதாசன் என்று எழுதியிருக்கிறேன். விசாலிக்கு தேவையில்லை அந்த பெருமை, அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும் இன்றைக்கு. நன்றி நன்றி நன்றி.
ஓகே, ஸோ ஜெயந்தோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். சாக்லேட் ஷவர்லாம் வேறு வாங்கிட்டாரு. ஸோ சந்தோஷமாக இருக்காரு. நவ் லெட்ஸ் டர்ன் டு அனந்த்ஜி. நல்லா இருந்தது பாட்டு. ஜெயந்த் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் எடுத்து இன்னும் நிறைய பாடணும். டோன்ட் பிகம் அ மோனோக்ரோம் சிங்கர். ஒரே மாதிரி ஸ்டைல், ஷவுட்டிங் ஸ்டைல் மாண்டா ஹொத்து. கௌதம் நல்லா இருந்ததுப்பா. நல்ல வார்த்தைகளை புரிஞ்சுட்டு அனுபவித்து வாய்ஸை திறந்து பாடினேன். கொஞ்சம் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அது எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. சுகன்யா ஆக்சுவலி வெரி குட். நீ இந்த பாட்டு ரொம்ப நன்னா பாடணும்னு எனக்கு ஆசை. என்ன, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ். நன்னா பாடினேன். ஆனால் எம்எஸ்வி சார் சொன்ன மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் யூ ஹாவ் இட் இன் பிளேஸ் டு கோ பிளேசஸ். பி அட் இட். தேங்க்யூ வெரி மச் அனந்த்ஜி. ஒவ்வொரு பாடலுமே இந்த பர்டிகுலர் சுற்றில் வந்து எல்லாரோட மனதிலையும் ஆழமாக பதிந்திருக்கிற பாடல்கள் தான் தேர்ந்தெடுத்து நம்ம பசங்க பாடிட்டு இருக்காங்க இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுற்றுக்கள் அவங்களுக்கு வந்து நிறைய தடங்கல்களாக அமையும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் கடைசியில் அந்த மாபெரும் ஃபைனல்ஸில் ஒருத்தருக்கே ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்ருக்கு. பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும். அண்ட் இதே தான் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க வித் அ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ். அவருடைய எம்எஸ்வி ஐயாவுடைய ஒரு நெருங்கிய நண்பர் இங்கே வரப்போகிறாரு. அண்ட் 2 பேருமே சேர்ந்து நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க யார், என்னெல்லாம் விஷயங்கள் நமக்கு தெரிய வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா come back tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Magappa on Airtel Super Singer Junior 3 powered by Sunpace Dream Cream. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேர்தல். Good night.